விண்டோ பார்வை. விண்டோ வியூ. ராத்திரி 11 மணி. சென்னையின் ஓரத்தில் உள்ள உயரமான அபார்ட்மெண்ட் கட்டடத்தில் ஆபரண டிசைனர் அனிகாவின் ஃபிளாட் இருட்டாக இருந்தது. இவள் வேலை முடித்து வந்து ஜன்னலருகில் நின்று நகரத்தின் வெளிச்சங்களை பார்ப்பது வழக்கம். ஆனால் அந்த நாள் மட்டும் மாறுபட்டது. முன்பக்க கட்டடத்தின் 8வது மாடியில் ஒரு பெண் சாளரத்தில் நின்றிருந்தாள். ஒளி சற்றே மங்கலாக இருந்தாலும் அவளது கைகளால் சில சைகைகள் காட்டுவதை அனிகா கவனித்தாள். அதில் ஏதோ உதவிக்கு கூப்பிடும் விதம் இருந்தது. இவள் என்ன செய்கிறாள்? ஆபத்தான நிலைமையிலா இருக்கா? அவளது கைபேசியை எடுத்து படம் எடுத்தாள். 10 நொடிகள் கழித்து அந்த சாளரத்தில் யாரும் இல்லை. ஒளியும் அணைந்து விட்டது. அந்த இரவு அனிகாவுக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை மீண்டும் அந்த சாளரத்தை பார்த்தாள். அங்கே ஒருவன் இருந்தான். அவன் நேராக அனிகாவின் ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தான். அவளது இதயம் பலமாக துடித்தது. இந்த பெண்ணுக்கு என்ன ஆயிற்று? அந்த ஆள் யார்? அவளுக்கு பதில் தேவை. இன்ஸ்டாகிராமில் அந்த கட்டடத்துக்கு முன்னால் ஒரு படம் போட்டுவிட்டு, இங்கே யார் இருக்கீங்க? யாருக்காவது தெரியுமா என்று பதிவிட்டாள். 1 மணி நேரத்துக்குள் ஒரு தகவல் வந்தது. அந்த அபார்ட்மெண்டில் யாரும் இல்லை. கடந்த 6 மாதமாக அது காலியாகத்தான் இருக்கிறது. அனிகாவின் கை நடுங்கியது. அவள் பார்த்த பெண்ணும் அவளை பார்த்த அந்த ஆளும் யார்? அவள் உண்மை கண்டுபிடிக்க வெளியேறும்போது ஜன்னலுக்கு வெளியே இருந்து யாரோ அவளை பார்த்து கொண்டிருந்தது. இந்த கதையின் பயங்கர முடிவு என்ன? நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். நம்பிக்கவில்லை பேயா? குற்றவாளியா? முடிவை நீங்களே சொல்லுங்க. ஹே ஹே.